ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இதுதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப லைட் ஹேண்டடாக வந்து பிளெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு கண்ணு கீழே வந்து ஓவர் ப்ரெஷர் கொடுக்காதீங்க. ரொம்ப கம்மியான ப்ரெஷர் கொடுத்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் டேப் பண்ணிங்கன்னா போதும். இப்படி தேய்ச்சிங்கன்னா ப்ராடக்ட் வந்து அந்த இடத்த விட்டு ரிமூவ் ஆகிடும். ஸோ தேய்க்காதீங்க. ஸோ வந்து ஜஸ்ட் டேப் மட்டும் பண்ணுங்க. அந்த பிளேஸ்ல உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வேணும். ஸோ டேப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைட் நான் வந்து ஓரளவுக்கு இருந்த பிக்மெண்டேஷன்லாம் ஓரளவுக்கு வந்து கவர் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த சைடும் நம்ம வந்து இருக்கிற இந்த இடத்துலலாம் நிறைய பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கு, அதையும் வந்து கவர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பிக்மெண்டேஷன் கவர் பண்ணும்போது பிளாக் ஸ்பாட்ஸ் மட்டும்தான் கவர் பண்ண முடியுமே தவிர இந்த இடத்துல பம்ப் மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகாது. அது அப்படியே தான் இருக்கும். ஃபேஷியல் ஹேர் வந்து நிறைய இருக்கு எனக்கு. ஸோ அதை வந்து நீங்க ரிமூவ் பண்ணிட்டு பண்ணா இன்னும் பெட்டரா வரும் மேக்கப். நான் முடிஞ்ச வரைக்கும் எங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கோ ஓரளவுக்கு வந்து ஆரஞ்ச் கரெக்ஷன் வச்சு கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி இதுக்கு மேல அப்படியே நான் கன்சீலரும் வந்து போட்டுக்க போறேன். அதுக்கு நான் நைக்கால இருந்து கன்சீலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நைக்கால இருந்து நான் வந்து இந்த ஷேட் கன்சீலர் வந்து யூஸ் பண்ணிக்க போறேன். இந்த ஷேட் எங்கெல்லாம் நான் கலர் கரெக்ஷன் பண்ணணும் அங்கெல்லாம் வந்து நான் இந்த ஷேட் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்க போறேன். நான் சீக்கிரமா இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு வீடியோ வேற பண்ணணும்னு நினைச்சேன். பட் இந்த வீடியோக்கே லேட் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஓரளவுக்கு வந்து எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் இருந்துச்சோ அந்த இடத்துல எல்லாம் ஆரஞ்ச் கலர் கரெக்ஷன் யூஸ் பண்ணிட்டு அது மேலேயே கன்சீலர் யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு எனக்கு எல்லாம் தப்பு தப்பா நடக்குதுன்னு தெரியல. நைக்காவோட கன்சீலர் பேலட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டம்மால்னு கீழே விழுந்துருச்சு. அடுத்து வந்து இந்த மிரர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா தனியா வந்துச்சு. என்ன ராசினே தெரியல. இன்னைக்கு என்ன யார் முகத்துல முடிச்சேன்னு தெரியல. ஃபவுண்டேஷனுக்கு வந்து நான் எடுத்துக்க போறது பாத்தீங்கன்னா பிஎஸ்சியோட ஹெச்டி லிக்விட் ஃபவுண்டேஷன் தான் எடுத்துக்க போறேன். ஷேட் வந்து 4.9 வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதையுமே நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஹேண்டோட பேக் சைட்ல ஒரே ஒரு பம்ப் மட்டும், ஜஸ்ட் ஒரே ஒரு பம்ப் மட்டும் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஒரே ஒரு பம்ப் மட்டும் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா மறுபடியும் நீங்க இன்னும் கொஞ்சம் ஃபவுண்டேஷன் எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கலாம். பட் ஸ்டார்டிங்கே நீங்க வந்து ஃபவுண்டேஷன் அதிகமா எடுத்துட்டு நிறைய வந்து ஃபேஸ்ல அப்ப வேண்டாம். ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷனும் வந்து வேஸ்ட் ஆகாது. உங்க ஃபேஸுக்கு வந்து ரொம்ப ஹெவி மேக்கப்போ தெரியாது. நார்மல் சட்டில் மேக்கப்பா தான் இருக்கும். ஸோ அதனால ஃபவுண்டேஷன் லைட்டா எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே டாட் டாட்டா வச்சுட்டு பிளெண்ட் பண்ணிக்க போறேன். இது வந்து என்னோட எக்ஸாக்ட் ஷேட் தான். ஸோ அதனால கரெக்டா இருக்கும். ஸோ ஃபேஸோட இந்த சைட் ஃபுல்லாவே நான் ஃபவுண்டேஷன் வச்சு பிளெண்ட் பண்ணிட்டேன். இந்த சைட் வந்து இன்னும் பண்ணல. ஸோ இந்த சைடும் உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்ல நீட் ஃபினிஷ் கொடுக்கும். ஏன்னா நான் கொஞ்சமா ஃபவுண்டேஷன் ஒரே ஒரு ட்ராப் தான் எடுத்தேன். ஸோ அதை வச்சு நான் இந்த ஃபுல் ஃபேஸும் வந்துட்டு நான் இந்த சைடு ஆஃப் ஃபேஸ் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.
ஸோ ரொம்ப லைட்டா இருந்தா போதும் அப்படின்றதால ஃபுல் ஆஃப் ஃபேஸ்மே நான் அந்த ஒரு பம்ப் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் ஃபேஸுக்குமே நான் வந்து அந்த ஒரு பம்ப் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுவேன். பட் இன்னைக்கு எனக்கு வந்து நிறைய ஆரஞ்ச் கலெக்டர் யூஸ் பண்ணதால நிறைய பிம்பிள்ஸ் இருந்ததால ஒரு சைடே வந்து எனக்கு ஒரு பம்ப் ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு பம்ப் நான் எடுத்துக்க போறேன். அதே மாதிரி எடுத்து இந்த சைட் ஃபேஸ் ஃபுல்லா அதே மாதிரி கவர் பண்ணிக்க போறேன் குவிக்கா. ஸோ இப்போ நான் ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணிட்டேன். எனக்கு வேணுன்ற அளவுக்கு அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு மேலேயே அப்படியே நான் வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போகிறேன். பவுடருக்கு வந்து சுகர் காஸ்மெட்டிக்ஸ்ல இருந்து டிரான்ஸ்லூசன் பவுடர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு அப்படி சப்போஸ் அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்து பவுடர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாஸோட டிரான்ஸ்லூசன் பவுடர் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கும் அதுக்கும் ஒரு மைல்டு டிஃப்ரென்ஸ் தான், பட் ஆனால் அதுவுமே நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் அஃபோர்டபுள் ரேஞ்சில் வேணும்னா மாஸோடது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. என் ஃபேன்ல வந்து சுத்தமா பேட்டரி போயிடுச்சு. ஸோ அதனால இனிமே அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் வந்து எடுத்துக்கிறேன்னா ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்து என்னோட ஃபேஸ் ஃபுல்லாவே வந்து நான் வந்து பவுடர் வந்து செட் பண்ணிக்கிறேன். நீங்க சப்போஸ் கான்டூரும் பிளஷும் வந்து லிக்விட்ல யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பவுடர் செட் பண்றதுக்கு முன்னாடியே கான்டூரும் பிளஷும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க பவுடர் வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பவுடர் கான்டூரும் பிளஷும் வந்து யூஸ் பண்ணலான் இருக்கேன். அதனால நான் வந்து இப்பவே ஃபேஸை வந்து செட் பண்ணிக்கிறேன் பவுடர் வச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மேக்கப்மே லிப்ஸ்டிக் போடாம கம்ப்ளீட் ஆகவே ஆகாது. நம்ம என்னதான் மேக்கப் போட்டாலும் லிப்ஸ்டிக் போட்டா மட்டும்தான் நம்ம மேக்கப் போட்டா மாதிரியே தெரியும். உங்களுக்கு எல்லாருக்குமே நட்சத்திர நாகேஷ் தெரியும்னு நினைக்கிறேன். தமிழும் சரஸ்வதியும் ஆக்ட் பண்ணிருப்பாங்கல்ல அவங்க. அவங்க வந்து எப்பவுமே லிப்ஸ்டிக்ஸ் வந்து நிறைய வந்து மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. ஒரு 2 லிப்ஸ்டிக் 3 லிப்ஸ்டிக் அந்த மாதிரி 4 லிப்ஸ்டிக் அப்படியெல்லாம் கூட மிக்ஸ் பண்ணி அவங்க போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட வீடியோஸ் நான் டெய்லி பாக்குறதால எனக்குமே அந்த மிக்சிங் வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. லிப்ஸ்டிக் நான் நார்மலா ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரே ஒரு ஷேட் மட்டும் தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். ஏன்னா என்னோட டோனுக்கு வந்து அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்றதால இவங்களை பார்த்து பார்த்து எனக்கு வந்து நல்லா நிறைய ஷேட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி போடுறது வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி தான் நான் இன்னைக்கும் வந்துட்டு ஏதாவது ஒரு 2-3 ஷேட் வந்து மிக்ஸ் பண்ணி லிப்ஸ்டிக் போடலான் இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேலன்ஸ் ஐ மேக்கப் எல்லாமே முடிச்சு நம்ம அப்படியே லிப்ஸ்டிக் வந்து போயிடலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா காஜல் அண்ட் மஸ்காரா வந்து வச்சுக்க போறேன். காஜலுக்கு வந்து நான் NYBேல இருந்து காஜல் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து த பிக் ஆப்பிள் ஆஃப் மை ஐ அப்படிங்கிற ஒரு காஜல் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் என்னோட வாட்டர் லைன் மட்டும் நான் ஃபில் பண்ணிக்க போறேன். ஸோ நான் காஜல் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இப்போ அப்படியே வந்து கீழே வந்து நான் இந்த பேலட்ல இருந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணோம் இல்லையா மேல. ஸோ இந்த ஷேடை வந்து இந்த ஷேடும் ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் என்னோட டவுன் சைட் வாட்டர் லைன்லயும் வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிக்க போறோம். நான் ஜஸ்ட் வந்து கர்ல் பண்ணிட்டு மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்க இப்போ வந்து இந்த டைம்ல வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் ஐ லேஷஸ் வைக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க வந்து வச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் மஸ்காராக்கு வந்து மாஸோட இந்த 2 வால்யூம் மஸ்காரா வந்து எடுத்துக்கிறேன். இதுல ஸ்டெப் 2 வந்து இன்னும் நல்லா திக்கரா வந்து உங்களுக்கு தெரியும். ஸ்டெப் 1 வந்து நார்மலா இருக்கும். நான் ஸ்டெப் 2ல இருக்கிற மஸ்காரா வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா திக்கா தெரியும்.
நான் இன்னைக்கு வந்து ஃபால்ஸ் லேஷஸ் எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ மஸ்காராவே போதும். ஓகே ஃபைன். இப்போ நம்மளோட மேக்கப் ஃபுல்லாவே வந்து ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ லிப்ஸ்டிக் வந்து போட்டுக்கலாம். லிப்ஸ்டிக் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 2-3 ஷேட் வந்து மிக்ஸ் பண்ணி நான் போட போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்விஸ் பியூட்டில இருந்து ஒரு லிப் லைனர் வந்து எடுத்துக்கிறேன். இந்த ஷேட் வந்து செரி பிரவுன் அப்படிங்கிற ஒரு ஷேடு. இது நான் ஃபர்ஸ்ட் என்னோட லிப்ஸை வந்து டிஃபைன் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவுட்லைன் வந்து நான் இதை வச்சு கொடுத்துக்கிட்டேன். உள்ளேயும் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஷேட் தான் வந்து எடுத்திருக்கேன். பட் எனக்கு இது வந்து ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் லைட் பண்றதுக்காக மிஸ்டேல் ஆஃப் மிலன் அப்படிங்கிறதுல இருந்து ஷேட் நம்பர் 028 ரோசி அவுட்லுக் அப்படிங்கிற ஒரு ஷேட் எடுத்துக்கிறேன். இந்த ஷேடு ரோசி அவுட்லுக் ஷேட் எடுத்துக்கிட்டு இதை கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். பட் இதுவுமே எனக்கு டார்க்கா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதனால ஒரு லைட்டா பிங்கிஷ் ஷேட்ல கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக லாக்மி அப்சல்யூட்ல இருந்து மேட் லிப்ஸ்டிக் வந்து இந்த ஷேட் பிங்க் கிளாம் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ பிங்க் கிளாம்ன்ற ஷேட் ஆல்மோஸ்ட் எந்தில் காலி. ஸோ நான் போய் சாரியும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ குவிக்காக வந்து நம்ம ப்ளஷ்ஷும் ஹைலைட்டரும் மட்டும் போட்டுக்கலாம். ப்ளஷ்ஷுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட்ல இருந்து ப்ளஷ் டியூ வந்து எடுத்திருக்கேன். இதில் 2 ஷேட் இருக்கும். ஒன்று வந்து பீச் ஷேடு ப்ளஸ் அப்புறம் இன்னொன்று வந்து பிங்க் ஷேடு. ஸோ நான் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து மேக்கப் ஃபிக்ஸர் வந்து அடிச்சுக்கிறேன். ஹைலைட்டருக்கு வந்து நான் ஃபேஷன் கலர் அப்படிங்கிற ஒரு பேலட் வந்து எடுத்திருக்கேன். இதில் இந்த கலர் நான் ஹைலைட்டிங் யூஸ் பண்ண போகிறேன். லைட்டாக எடுத்தால் போதும், ரொம்ப பிக்மெண்டடாக இருக்குது. ஸோ லைட்டாக எடுத்து நான் ஹைலைட் மட்டும் பண்ணிட்டு போகிறேன். என்னோட பிரிட்ஜ் ஆஃப் த நோஸு ப்ளஸ் வந்து இங்கே மட்டும் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இங்கே பண்ணும்போது மட்டும் நான் வந்து சுண்டு விரலில் எடுத்து பண்ணிக்கிறேன். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பண்ணும்போது மட்டும் நான் இந்த ஃபிங்கர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட மேக்கப் முடிஞ்சிச்சு. நான் லாஸ்ட்டாக ஃபைனல் லுக்கை வந்து உங்களுக்கு நான் ஒரு ஃபோட்டோ இல்லை வீடியோவை வந்து உங்களுக்கு நான் போட்டுடுறேன்.
இங்க என்ன நான் உட்காந்துருக்க இடத்துல சுத்தமா லைட்டிங் இல்லை. ஸோ சுத்தமா லைட்டிங்கே இல்லாம நான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ நான் இப்போ நேச்சுரல் லைட்டு கீழே வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ எடுத்து நான் உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ தட் நான் வந்து நார்மலாக எப்படி இருந்தேன் அப்படிங்கிறத வந்து உங்களால் அதில் பார்க்க முடியும். ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோவும் வந்து நான் கிளம்பிட்டு இருக்கும்போது குவிக்காக வந்து ஒரு ஃபோட்டோவும் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நான் அதையும் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றேன். இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.